மே 18 கனத்த மழை. நீங்கள் நிறைய கனிகளை கொடுப்பதினால் என் தந்தை மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். யோவான் 15:8. மழையை பெறும் நிலம் பலன் தர வேண்டும். நாம் கடவுளுக்கு கனி கொடுக்கும்படியாகவே கடவுள் நம்மீது தமது ஆசீர்வாதத்தை பொழிகிறார். பின் மாற்றத்தை தவிர்க்க நாம் விடாது கனி கொடுத்து கொண்டே இருத்தல் அவசியம். இதுவே பின்மாற்றமில்லாத பாக்கியமான வாழ்வின் இரகசியமாகும். மழை என்பது கடவுளின் ஆவியானவரையும் வார்த்தைகளையும் கிருபையையும் குறிக்கும். மழையாகிய கடவுளின் ஆவியானவரை பெறுவதால் நாம் இருவித பலன் தர எதிர்பார்க்கப்படுகிறோம். முதலாவது, நமது குணம், அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகம், சாந்தம், தன்னடக்கம் ஆகிய ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22 முதல். இக்கனிகளை தரவே ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட்டார். ஆவியை பெற்றும் ஊன் இயல்பின் செயல்களையே செய்வோமானால் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையுமே முளைப்பிப்போம். கலாத்தியர் 5:19 முதல் 21. ஆவியின் அருள்மாரியின் இரண்டாம் நோக்கம் நம்மை கிறிஸ்துவுக்கு உத்தமமும் வல்லமையுமான சாட்சிகள் ஆக்குவது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. தூய ஆவியை பெறும் நற்செய்தியை அறிவிக்க சோம்பலும் ஆசையுமாயிருப்பவன் மழையை வீணே பெற்றவன். திருவசனத்தையும் மழைக்கு ஒப்பிடலாம். உபாகமம் 32:2. திருவசனத்தை பெறும் நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கடவுளுடைய வசனத்தினால் வரும். ரோமர் 10:17. திருவசனத்தின்படி செய்கிறவனே பாக்கியவான். யாக்கோபு 1:22 முதல் 25. தவறாமல் ஆலயம் சென்று ஒரு கூட்டமும் விடாமல் பங்கேற்றும் வளராத குள்ள விசுவாசிகள் ஏராளம் உண்டு. கற்ற சத்தியத்தை கை கொண்டால்தானே வசனம் நம்மில் செயல்பட நாம் அனுமதித்தான் அது நம்மை கட்டி எழுப்பும். மூன்றாவது, மழையை கடவுளின் கிருபைக்கு இணையாக்கலாம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், ஆசீர்வாதமான மழையும் பெய்யும் என்றார் ஆண்டவர். எசேக்கியேல் 34:25. கடவுளின் கிருபையாகிய மழையை பெற்றும் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது. ரோமர் 6:1. கடவுளின் கிருபையின் மேல் திடமாய் சாய்ந்து கொண்டு சாத்தானின் சோதனை ஒவ்வொன்றிற்கும் மறுப்பு தெரிவிப்பதே நமது பொறுப்பு. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது கடவுளால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. எபிரேயர் 6:7 மற்றும் 8. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரளாய் பெய்யட்டுமே. டேனியல் வெப்ஸ்டர்